கோவிந்த நாமம் கேலிக்குரியதா? கோவிந்தா கோவிந்தா, எல்லாம் கோவிந்தாவா முதலான பேச்சுக்கள் இன்றைய தமிழர்கள் கிட்ட தோல்வி, ஏமாற்றம், இழப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு ஒரு வழக்கமா மாறிடுச்சு. கோவிந்தான்னு பேரை கேட்டா அபசகுணம்னு பலரும் நினைக்கிறாங்க. ஏதாவது முக்கிய பணிக்கு போகும்போது யாராவது கோவிந்தான்னு உச்சரிச்சிட்டா அந்த காரியம் நிறைவேறாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. கோவிந்த நாமத்தை கேலி செஞ்சு எத்தனையோ திரைப்பட காட்சிகள் வந்திருக்கு. இந்த கேலியிலையும் அச்சத்திலையும் வழக்கத்திலையும் ஏதாவது உண்மை இருக்கான்னு இந்த காணொளியில பார்க்கலாம். கோவிந்தா இது பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் பல்வேறு திருநாமங்கள்ல ஒண்ணு. புலன்களுக்கு இன்பமளிப்பவர் அல்லது பசுக்களுக்கு இன்பமளிப்பவர் என்பது இதோட பொருள். பகவான் கிருஷ்ணர் தமது நண்பர்களோட இணைஞ்சு பசுக்களை மேய்க்கும் பணியில ஈடுபடுறாரு. அந்த சமயத்துல அவருடனான உறவுல அந்த பசுக்கள் பேரின்பத்தை அடையுது. கிருஷ்ணரின் பார்வை, குரல், குழல், நடை, நடனம்னு எல்லாமே பசுக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களோட தெய்வீக புலன்களுக்கும் பேரின்பத்தை வழங்குறதால அவருக்கு கோவிந்தர்னு ஒரு திருநாமம் இருக்கு. கோ என்ன சொல்லுக்கு பூமின்னு மற்றொரு பொருள் இருக்கிறதால கோவிந்தா என்னும் திருநாமம் பூமிய கற்ப கடல்ல இருந்து உயர்த்திய பகவான் வராகரையும் குறிக்கும். மூவுலகையும் 2 அடியில அளந்த பகவான் வாமனரையும் குறிக்கும். இந்திரனின் வஜ்ராயுதத்துக்கு கோன்னு பேரு. அந்த வஜ்ராயுதத்துக்கான ஆலோசனை வழங்கியதால பகவான் நாராயணருக்கும் கோவிந்தர்னு திருநாமம் பொருந்தது. கோவிந்தா என்ற நாமத்தோட மகிமைகள்: எண்ணற்ற லீலைகளை என்னென்னைக்கும் நிகழ்த்துற எம்பெருமானுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருக்கு. இந்த பெயர்கள் எல்லாமே தெய்வீகமானவை. இவற்றை உச்சரிக்கிறதால அடையும் பலன்களும் தெய்வீகமானவை. பகவானோட திருநாமம் அந்த சாக்ஷாத் பகவானிடமிருந்து வேறுபடாதுன்றதால இந்த பெயரை உச்சரித்தல் எல்லா நன்மைகளையும் வழங்கக்கூடியது. தலை சிறந்த நன்மையான கிருஷ்ண பிரேமையையும் வழங்கக்கூடியது. பகவானோட முக்கிய திருநாமங்கள்ல ஒன்றான கோவிந்த நாமம் மிகவும் மங்களகரமானது. இத ஒருத்தர் தெரிஞ்சு உச்சரித்தாலும் தெரியாம உச்சரிச்சாலும் நன்மைகள் கிடைக்கும். விளையாட்டா இல்ல கேலியா சொன்னாலும் பயன் இருக்கு. வேறு யாரையோ நினைச்சு இந்த பேரை உச்சரிச்சாலும் பயன் இருக்கு. மருந்து சாப்பிடுறவங்க அதை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அது எப்படி பயன் தருதோ அதே மாதிரி பகவானோட நாமமும் உயர்ந்த பயனை கொடுக்கும். மரண நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கிறவங்க அவங்களுடைய லோகத்துக்கு செல்ல முடியும்ன்றதையும் அவங்களுக்கு மீண்டும் இந்த உலகத்துல பிறவி இல்லை என்றதையும் கீதையில பாக்குறோம். பகவான அப்படி நினைக்கிறதுக்கு அவரோட நாமத்தை தவிர வேறு எந்த சிறந்த வழியும் இல்லை. அதனால மரண நேரத்திலும் மரணத்துக்கு அப்புறம் உடலை எரிக்கும் வரையிலையும் பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கணும்ன்றது சாஸ்திரமும் ஆச்சாரியர்களும் நமக்கு வழங்கி இருக்கிற பாதை. அதன்படி ஒருத்தவங்க மரணத்தை சந்திக்க இருக்கிறாங்கன்னா அங்க போய் பகவானோட திருநாமத்தை பாடுறது வைஷ்ணவர்களோட மரபாக இருக்கு. வட இந்தியாவில இருக்க சைவர்கள் கூட மரண நேரத்துல ராமநாமத்தை உச்சரிக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்க. இஸ்கான் பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திர கீர்த்தனத்துல ஈடுபடுறவங்க சிலர் கோவிந்தா கோவிந்தான்னு உச்சரிப்பாங்க. இத்தகைய கீர்த்தனங்கள் ஒரு உடலிலிருந்து புறப்படுற ஜீவனுக்கு நல்ல கதியை ஏற்படுத்தும். இதுல துளியும் ஐயம் கிடையாது. அபசகுணமா?
மரண நேரம் மட்டும் இல்லாம கோவிந்த நாமம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மங்களத்தை வழங்கக்கூடியது. சொல்றவங்க கேக்குறவங்கன்னு எல்லாருக்குமே மங்களத்தை கொடுக்கும். இப்படி இருக்க கோவிந்தா கோவிந்தா என்பத அபசகுணமா கருதுறாங்களேன்றத நினைச்சு பார்க்கும்போது அவங்களோட செயல் அடிமட்ட முட்டாள்தனம்னே சொல்லணும். மக்கள் நற்கதியை அடைஞ்சிடக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமா இருக்கிற சில பகவானோட திருநாம உச்சாரணத்தை அபசகனம்னு சொல்லி அறியாத மக்களை திசை திருப்பி இருக்காங்க. என்றும் எப்போதும் எங்கும் நற்கதிய வழங்குற திருநாமத்தை கேவலமா பேசுறதும் அதை வச்சு கிண்டல் செய்யறதும் கீழ்த்தரமான எண்ணங்கள். உண்மைய சொல்லணும்னா பகவானோட திருநாமத்தை உச்சரிக்காம ஒருத்தன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த காரியம் அபசகுணத்துல செய்யப்பட்ட காரியமாவே கருதப்படும். வேற விதமா சொல்லணும்னா கோவிந்த நாமத்தை சொல்றதும் கேட்கறதும் அபசகுணம் கிடையாது. சொல்லாம இருக்கிறதும் கேட்காமல் இருக்கிறதும் தான் அபசகுணம். ஒருத்தவங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும், செல்வந்தனா இருந்தாலும், அழகானவனா இருந்தாலும், புகழ்பெற்றவனா இருந்தாலும், பலன் வாய்ந்தவனா இருந்தாலும், அவனுடைய அறிவு, செல்வம், அழகு, புகழ், பலம்னு எல்லாமே மரணத்தின் போது அவனை விட்டு போயிடும். வங்கியில அவன் வச்சிருக்க கோடிக்கணக்கான பணம் அவனை மரணத்துல இருந்து காப்பாத்தாது. அவன் வாங்கியிருக்க பட்டங்கள் அவனை காப்பாத்தாது. லட்சக்கணக்கான மக்கள் அழும் அளவுக்கு புகழ் பெற்றிருந்தாலும் மரணத்தை தள்ளி வைக்க முடியாது. எவ்வளவு பலம் கொண்ட உடலா இருந்தாலும் மரணத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. அதனாலதான் அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி முட்டாள்தனத்தினை கைவிட்டு கோவிந்தரை பூஜிங்கன்னு சங்கராச்சாரியாரும் சொல்லி இருக்காரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட மதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருங்கரணே. கோவிந்தரை வழிபடுங்கள். உங்களுடைய இலக்கண அறிவும் வார்த்தை ஜாலங்களும் மரண நேரத்தில் உங்களுக்கு உதவாது. திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் கோவிந்தா கோவிந்தா என்றால் எல்லாம் அழிந்து விடுகிறது என்பதை பார்த்து கோவிந்த நாமத்தை ஒதுக்குறது முற்றிலும் முட்டாள்தனம். கோவிந்த நாமத்தோட விளைவு என்னன்றத சாஸ்திரத்தின் மூலமா அணுகுவோம்னா யார் என்ன சொன்னாலும் அத உண்மையான்றத ஆராயறதுக்கு சாஸ்திரங்களே முக்கியம். சாஸ்திரங்கள் கோவிந்த நாமத்தையும் பகவானோட பல்வேறு நாமத்தையும் மிக மிக உயர்வா எடுத்துரைக்கிறாங்க. அதனால நாம சாஸ்திரங்களுடைய சொல்படி பின்பற்றுவோம். அந்த சாஸ்திரத்தின்படி தூய்மையாக வாழ்ந்த ஆச்சாரியர்களுடைய வாக்க பின்பற்றுவோம். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க எங்கோ சொன்னாங்கன்றதெல்லாம் கற்பனை செஞ்சுறது சரியில்லை. திருநாமத்தோட பெருமைகளை எல்லா சாஸ்திரங்களும் உரக்க பாடுறாங்க. இந்த சாஸ்திரங்கள் இந்த உலகத்துல மனிதரோட குறைபாடுகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. கோவிந்த நாமத்தை உச்சரிப்பதில் தவறாது ஈடுபடுங்கள். அவ்வாறு ஈடுபடுபவர்களை ஒருபோதும் கனவிலும் இழிவாக கூறாதீர்கள். கோவிந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதன் மூலம் நாமும் பக்குவம் பெற்று மற்றவர்களும் பக்குவம் அடைய உதவுவோமாக. நன்றி.